19ஆம் நூற்றாண்டில் இலக்கிய இலக்கண இமயமாக திகழ்ந்தவர் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். அவர் இயற்றிய பாடல்களில் ஏறத்தாழ 46,000 பாடல்கள் மட்டுமே இன்று நமக்கு கிடைத்துள்ளன. திருநெல்வேலி நகரத்தில் கார்த்திகை திங்கள் 16ஆம் நாள் தண்டபாணி சுவாமிகள் செந்திநாயகம் பிள்ளைக்கும் பேச்சி முத்தமைக்கும் மகனாக தோன்றினார். தென்காசி சுரண்டையில் உள்ள பள்ளியில் கல்வி பயின்றார். அந்த ஊரில் பூமிகாத்தாள் கோவில் இருந்தது. அவ்வூருக்கு வந்தவர்கள் பூமிகாத்தாள் என்ற பெயருக்குரிய விளக்கத்தை கேட்டனர். அங்கே விளையாடிக் கொண்டிருந்த சங்கரலிங்கம் அமுதம் கடையும் நாள் ஆழம் வெடித்து திமுதிமு என தீயெரித்து சென்றது அமுதமென தீக்கடவுள் உண்டார் திருக்கண்டத்தை பிடித்து காத்ததனால் பூமி காத்தாள் என பாடலை பாடி பொருளை விளக்கினார். 8.5 வயதிலேயே விநாயக மந்திரம், லக்குமி மந்திரம், முருகப்பெருமானுக்குரிய 6 எழுத்து மந்திரம் ஆகிய இவற்றை உபதேசித்து பூசை நிகழ்த்தும் வழிமுறைகளையும் மந்திரங்களை ஜெபிக்கும் நெறிகளையும் அழுத்தமாய் கற்பித்தார். அவரே தண்டபாணி கடவுளின் குரு ஆவார். முருகதாசர் வள்ளியூர் மலைக்கு சென்று அங்கு முருகப்பெருமானை வணங்கி கல்லாடையை முருகன் திருமுன்னர் வைத்து வழிபட்டு பின் அவற்றை எடுத்து அணிந்து கொண்டனர். கொல்லா நோன்புடையவரே உயர்ந்தோர் பெரியோர் என்ற கொள்கையுடையவராக சுவாமிகள் விளங்கினார். இதுவே அவர்தம் உயிர் கொள்கையாகவும் உயர் கொள்கையாகவும் விளங்கிற்று. அதன் விளைவாக பல திருக்கோயில்களில் நிகழ்ந்து வந்த உயிர் பலியிடும் கொடுஞ்செயலை தன் அன்பான அறிவுரையால் இவர் மாற்றியுள்ளார். கந்தகோட்ட முருகன் பிள்ளைத்தமிழ் அரங்கேற்றத்தை போன்றே 6 வகை இலக்கண நூலை சுவாமிகள் திருநெல்வேலியில் உள்ள திருவுரு மாமலை முருகன் கோயில் முகப்பு மண்டபத்தில் அரங்கேற்றம் செய்ய எண்ணினார். அங்கு புலவர்கள் எதிர்த்தனர். சுவாமிகளின் பாடலை கேட்டு மனம் மாறி 6 வகை இலக்கண நூலின் அரங்கேற்றத்தை முழுவதும் கேட்டு சிறப்பித்தனர். மேலும் தத்த தாந்த தந்த தாந்த என வரும் திருப்புகழ் சந்தங்களுக்குரிய இலக்கணத்தை 100 நூற்பாக்களில் வண்ணத்தியல்பு எனும் பெயரால் நூல் இயற்றி திருப்பரங்கிரி சந்நிதியில் அரங்கேற்றம் செய்தார். சுவாமிகளுக்கு பல்வேறு பெயர்கள் முருக வழிபாட்டை பரப்பியதால் முருகதாச சுவாமிகள் என்றும், தண்டாயுதம் கை கொண்டதால் தண்டபாணி சுவாமிகள் என்றும், திருப்புகழ் பாடல்கள் பல பாடியதால் திருப்புகழ் சுவாமிகள் என்றும், வண்ணப் பாடல்கள் பல பாடியதால் வண்ணச்சரபர் என்றும் போற்றி புகழப்பட்டார். சுவாமிகள் நெல்லையில் இருந்தபோது முருகப்பெருமான் இவருக்கு காட்சி தந்து, நீ என் மீது 16 பணுவல் பாடுக, 12 எனக்கு, வள்ளி தெய்வ யானைக்கு ஒவ்வொன்று, வீரவாகுக்கு 2 என்றும் பாடுக என்று கட்டளையிட்டார். சுவாமிகளும் 16 வகையான நூல்களை புனைந்து கற்றவர்களும் இறையன்பர்களும் கூடியிருந்த அவையிலே அரங்கேற்றினார். தமிழையும் தன் மானத்தையும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்காத மனப்பாங்கு உடையவராக திகழ்ந்தார். சுவாமிகள் பழனிக்கு வந்த பொழுது இடும்பன் கோவிலில் உயிர் பலியிடுவதை கேள்விப்பட்டு மனம் வருந்தினார். உயிர்கொலையை தவிர்க்குமாறு ஒரு வெண்பா பாடினார். பின்னர் பழனி திருவாயிரம் என்ற நூலை படைத்து அருளினார். மாம்பழக்க விச்சிங்க நாவலருடன் நட்பு கொண்டிருந்தார். சுவாமிகள் பழனியிலிருந்து வடலூர் சென்று வள்ளலாரிடம் 3 முறை அளவலாவியமையை தன்னுடைய நூலில் குறிப்பிட்டுள்ளார். சுவாமிகள் நெல்லையில் தங்கியிருந்த பொழுது முருகப்பெருமான் அருளின்படி அருணகிரிநாத சுவாமிகளின் புராணத்தை 450 விருத்தப்பாக்களில் இலக்கிய நயங்கள் யாவையும் பொருந்தப்பாடி அரங்கேற்றினார். தெய்வ அருள் பெற்ற புலவர்களின் வரலாற்றை 72 சருக்கங்கள் அமையுமாறு புலவர் புராணம் என்ற பெயருடைய நூலை 3000 பாடல்களில் பாடினார். சேக்கிலார் பெரிய புராணத்துள் 63 நாயன்மார்கள் தொகையடிகார்கள் பற்றிய நூல் இயற்றி தமிழுக்கு அணி செய்தார். பின்னர் திருவாமாமுத்தூர் தலைபுராணத்தை வடமொழியிலிருந்து 1000 பாடல்களாக மொழியாக்கம் செய்து பாடினார்.
சுவாமிகள் தம் வரலாற்றையும் இறை அனுபவத்தையும் குருபர தத்துவம் எனும் நூலில் செய்யுளிலேயே பாடி மகிழ்ந்தார். இப்படி பல்வேறு நூல்களையும் பனையோலை ஏட்டில் சுவாமிகள் தாமே சர்வசாதாரணி என்ற எழுத்தாணி கொண்டு எழுதியுள்ளார். தில்லை திருவாயிரத்தை சென்னையில் காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் அரங்கேற்றினார். நெல்லையில் தவச்சாலை அமைக்க எண்ணிய தண்டபாணி சுவாமிகள் தம் வயலை சீர்திருத்தம் செய்து செப்பனிட்டு கிணறு தோண்ட ஏற்பாடு செய்தார். 30 அடி ஆழம் வெட்டியும் தண்ணீர் வரவே இல்லை. பாறை கிணற்றை எண்ணி சுவாமிகள் பலகாலும் உள்ளம் சோர்ந்தார். என்னது நற்கிணற்றின் புனலாறு உதித்து ஒன்னலர் ஒல்கு பொருதினம் ஓதுவாய் என கணபதி ஆயிரத்தில் பாடியுள்ளார். தண்டபாணி சுவாமிகள் ராமானந்தரின் வலது செவியில் 6 எழுத்து மந்திரத்தை உபதேசித்து தலையின் மீது தம் வலக்கரத்தை வைத்து கண்களால் அருள் சொட்ட பார்த்து மேற்கு திசையை நோக்கி நின்று கொண்டு தண்டாயுதத்தையும் சின்முத்திரையையும் உடைய கைகளையுடையவராய் காட்சி தந்தருளினார். கௌமாரத்தின் 6 வேதங்களையும் சமய சமரசத்தையும் சமயாதீதத்தையும் எல்லா சமயங்களும் கௌமாரத்திற்கு உடன்பாடே என்ற நடைமுறைகளை எல்லாம் விளக்கி வாழையடி வாழையென கௌமார நெறியை பரப்புமாறு வண்ணச்சரபர் தம் சீடரான ராமானந்தருக்கு அருளினார். எண்ணற்ற கவிதைகள் படைத்தவர் என்ற நிலையிலும் பல புதுமைகளை படைத்தவர் என்பதிலும் முதல்வராக திகழ்கிறார். சுவாமிகள் பருதி, ஈசன், பராசக்தி, மாயவன், கரிமுகன், குகன் என்று அறுசமய தெய்வங்கள் மீதும் தலப்பயணம் செய்த போது அவ்வூர்களில் உள்ள தெய்வங்கள் மீதும் பாடல்கள் பாடியுள்ளார். பழனி திருவாயிரம், தில்லை திருவாயிரம், திருவரங்க திருவாயிரம் என பல ஆயிரங்கள். மேலும் அந்தாதி, பிள்ளைத்தமிழ், மும்மணி கோவை, வண்ணம், அலங்காரம், ஏழுகூற்றிருக்கை, ஏகபாதம், களம்பகம் என பல சிற்றிலக்கிய நூல்களையும் இவர் பாடியுள்ளார். தம் தமிழ் பற்றை உணர்த்தும் பாங்கிலே தமிழ் அலங்காரம் என்ற நூலை யாத்துள்ளார். முசுகுந்த நாடகம் என்ற நாடகத் தமிழ் நூலையும் முத்தமிழ் பாமாலை என்ற இசைத்தமிழ் நூலையும் இயற்றியுள்ளார். சுவாமிகள் தம்முடைய வரலாற்றை கூறும் குருபர தத்துவம் எனும் நூலையும் பிறர் வரலாற்றை எடுத்து மொழியும் வகையில் அருணகிரிநாத சுவாமிகள் புராணமும் புலவர் புராணமும் பாடியுள்ளார். ஆங்கிலேயரை அழிக்க வேண்டி அர்ஜுனன் போலும் ஒரு வீரனை அந்த மலரவன் படைக்கவில்லையே என்று தம்முடைய ஆங்கிலேயர் அந்தாதியில் குறை நயப்பித்து இறைவனிடம் வேண்டுவார். திருக்குறட்கருத்துக்களை விளக்கும் வண்ணம் மனுநெறி திருநூலும் அரிச்சுவடி வரிசைக்கு வறுக்க குரலும் இவர் இயற்றியவை. இவை காலத்திற்கு ஏற்ற அறநெறிகளை கற்பிக்க எழுந்த நூல்கள் ஆகும். வண்ணச்சரபர் தாம் இயற்றியுள்ள நூல்களை பற்றி அவரே கூறிக்கொள்வனர். மும்மணி கோவை பல, மாலை பல, அந்தாதி மூவகை பல, வைர முதுநெறி பணுவல் பல, புதுநெறி பணுவல் பல, முத்தமிழ் சுவை வளாமல் இம்மனின் புலவர் பலர் மகிழ்வுறக் கொடுத்துள்ளேன். இப்போதும் நுவல்கின்றேன், இன்னமும் பகருவேன் நின்னருள் புரித்தெனக்கு. படைவீட்டு திருப்புகள், பதிகங்கள், குமரவேல் சட்கம், வடிவேலர் மகுட ஆசிரிய பதிகம், நடராசர் வகுப்பு, லக்குமி வெண்பா, கணபதி வகுப்பு, இதழ் அகல் அந்தாதி, யமக அந்தாதி, நவநீத கிருட்டினன் கலமகம், சூரிய மாலை, திருமகள் அந்தாதி, பேரொளி அலந்தாதி, தெய்வ கண்ணி, இப்படி பல வகையான சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். கௌமார முறைமையை பரப்புவதில் இவருக்கு பேரீடுபாடு இருந்தது. கௌமார முறைமை என்னும் நூலில் சுவாமிகள் கர்மகாண்டம், பக்தி காண்டம், ஞான காண்டம் என 3 காண்டங்களில் 100 பாடல்கள் வீதம் 300 பாடல்கள் இயற்றியுள்ளார். தம்முடைய சமய கருத்துக்களை கௌமார வினோதம், கௌமார லகிரி, கௌமார தீபம் நூல்களில் விளக்கியுள்ளார். சமயாதீதம் குறித்து 7000 பாடல்கள் அடங்கிய 7000 பிரபந்தம் என ஒன்றும் பாடியுள்ளார். தண்டபாணி சுவாமிகளின் உயிரிரக்கம், கொல்லாமை கோட்பாடு திருக்குறள் வலியுறுத்தும் அறங்களின் அடிப்படையில் உருவாயிற்று. அறுசமய கடவுளிடத்தும் கொல்லாமையையும் புலால் உண்ணாமையையும் உலகில் நிலைக்க வைக்க வேண்டும் என மனமு
மனமுருகி வேண்டினார். வண்ணச்சரபரின் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் பண்பும் கொல்லாமை கோட்பாடும் சமய ஒற்றுமை உணர்வும் ஆழமான அருந்தமிழ் பற்றும் தமிழ் சமுதாயத்தில் இன்று மலர வேண்டும், மறுமலர்ச்சி பெற வேண்டும்.